Hello friends, welcome back to our channel Craft with Inia. இன்னைக்கு நம்ம ஒரு டாய் மேக்கப் செட் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 11 x 6 cm வந்து ஒரு பேப்பர் எடுத்துர்க்கேன். and அந்த பேப்பர்ல எல்லா சைடுலயும் 1 cm மார்க் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். and மிடில்லயும் ஒரு 1 cm மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 4 சைட்ஸ்ல நமக்கு குட்டி குட்டி ஸ்கொயர் கிடைக்கும். அந்த ஸ்கொயர்ல நான் எங்கெங்கெல்லாம் கட் பண்றேனோ அங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிட்ட அப்புறம் மிடில்ல ஒரு 1 cm மார்க் பண்ணோம் இல்லையா, அது என்ன பண்றதுன்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஃபெவிகால் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிடில்ல இருக்க பீஸ் வந்து நம்ம என்ன பண்றது அப்படினு சொல்லிட்டு பாப்போம். மாதிரி சைடுல இருக்கிறது ரெண்டு ஸ்கொயர் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மிடில்ல இருக்கிறது என்ன பண்றதுன்னா கீழ இருக்க பாக்ஸ்ல உள் பக்கமா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். அப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ஒரு ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4.6 x 5.6 cmல ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். இதுல 1 cm எல்லா சைடுலயும் மார்க் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். and கட் பண்ணி க்ளூ பண்ணி பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த violet கலர் பாக்ஸ்ல இந்த குட்டி பிங்க் கலர் பாக்ஸும் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு பேல் பிங்க் கலர்ல ஒரு கலர் பேப்பரை சர்க்கிளா நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அது வந்து இது மிடில்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் தான் வந்து செஞ்சுட்ருக்கோம். இந்த காம்பேக்ட் பவுடர் பாக்ஸில் மிரர் வேணும்ல, அதுக்கு சாக்லேட்லேருந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்து இது மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரம்பிள் ஆன மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்கு ரூலர் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன். இப்போ மிரர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட காம்பேக்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேக்கப் ஐட்டம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் செய்யலாம். அதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு வயலட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த ஒயிட் கலர் ரோல் மேலே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பிங்க் கலர் பேப்பரும் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. இது 3 ரோலுக்குமே மெஷர்மெண்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ரோலையும் நான் எப்படி அசம்பிள் பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லிப்ஸ்டிக் ஷேப்பில் வரத்துக்கு வந்து நான் ஒரு க்ராஸாக கட் பண்ணிட்டேன் அந்த பிங்க் கலர் ரோலை. இப்போ பக்கத்துக்கு லிப்ஸ்டிக் மாடி இருக்குது. ஆனால் அந்த ஹோலை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் பிங்க் கலர் பேப்பர் எடுத்து அது மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ லிப்ஸ்டிக் மாடி இருக்குது. ரேபிட் கொஞ்சமாக லிப்ஸ்டிக் கேட்டதுனால அதுக்கும் போட்டு விட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த லிப்ஸ்டிக் நம்ம லிட்டு செய்யலாம். அதுக்கும் ஒரு வயலட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். மேலே மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். அதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு மேலே ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதையும் சரி பண்ணணும். அதுக்கு ஒரு வயலட் கலர் பேப்பர் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ரோலை. அப்போ வந்து அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கிடச்சிரும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் கீழே நம்ம மறந்துட்டோம் பாருங்கள், ஹோல் மாதிரி தான் இருக்குது. அதையும் வந்து இந்த வயலட் கலர் பேப்பர் மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பர்ஃபெக்டான லிப்ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மொத்த மேக்கப் செட்லேயும் பிடிச்சது வந்து லிப்ஸ்டிக் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லை. இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி கிடைக்கும், டூத் பேஸ்ட் டியூப் மாதிரி. இப்போ அதோட எண்டில் நம்ம டூத் பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீம்லாம் வாங்கும்போது கீழே எப்படி லைனாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த க்ரீமுக்கு வந்து லிட்டு செய்கிறதுக்கு நம்ம லிப்ஸ்டிக் எப்படி லிட்டு செஞ்சோமோ அதே மாதிரி இதுக்கும் செஞ்சுக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோலை வந்து சரி பண்ணுறதுக்கு அதே கலர் பேப்பர் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு ஹைலைட்டர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து க்ரீம்னு எழுதிக்கிறேன். எனக்கு அது எழுதுறதுக்கு மட்டும்தான் இடம் கிடச்சிச்சு. நீங்கள் ஃபேஸ் க்ரீம் இல்லை ஃபேஸ் வாஷ்
வேறு எதுனா உங்களுக்கு என்ன க்ரீம் தோணுதோ வேஸ்லின் எது வேணாலும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை பார்டர் பண்ணிவிட்டு இந்த டியூப் மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரைப் ஆஃப் ஹைலைட்டர் எடுத்து மேலே பேஸ்ட் பண்ணிட்டேன் கேப்புக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேக்கப் ஐட்டமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ ஷேடோ பேலட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கும் எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து 3 கிளிட்டர் ஷீட் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரெட் கலர் கிளிட்டர் ஷீட், ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் 3 கிளிட்டர் ஷீட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 ரவுண்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் குட்டி குட்டி ரவுண்ட் போட்டு நிறைய கூட பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டாப்பில் நான் ஒரு ஹார்ட் கிளிட்டர் ஷீட் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஐ ஷேடோ அப்படின்ட்டு எழுதிட்டு இந்த டாப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ஸு அந்த மாதிரி டாட்டு அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது பாருங்கள். ஓகே, இப்போ மிரரும் வந்து இந்த ஐ ஷேடோ பேலட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அலுமினியம் ஃபாயில் எடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஐ ஷேடோ பேலட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அதை ஃபுல்லாக ஈவன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேக்கப் ஐட்டம் போகலாம். அதுக்கு ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளால் வந்து வீட்டில் வந்து இந்த லாக்டவுன் போட்டதுனால ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் செஞ்சு நீங்கள் வந்து வீட்டிலே விளையாடிக்கலாம். வெளியே எங்கேயும் போயிட்டு வாங்க முடியாது, எல்லா ஷாப்லாம் க்ளோஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வீட்டிலே பேப்பரில் செஞ்சு விளையாடிக்கலாம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நான் பேப்பர் கிச்சன் செட்டும் செஞ்சுருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து 2 சென்டிமீட்டர் ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு வரையும் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டுட்டு இந்த பிங்க் கலர் ரோல் உள்ள விட்டுட்டிங்கன்னா ப்ரஷ் வந்து மேக்கப் ப்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காம்பேக்ட் பவுடருக்காக நான் செஞ்ச ப்ரஷ்ஷு. இன்னும் நீங்கள் குட்டி சைஸ் ப்ரஷ்ஷு, பெரிய சைஸ் மேக்கப் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ காம்பேக்ட் பவுடருக்கு ப்ரஷ் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஷேடோவுக்கு வந்து ப்ரஷ் செய்யலாம். ஐ ஷேடோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ப்ரஷ்ஷு, காட்டன் மாதிரி இருக்கும் ப்ரஷ்ஷு. ஸோ அதை வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பரை நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹைலைட்டர் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து 2 ட்ராப் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ட்ராப்போட ஷார்ப்பான டிப் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வச்சு நம்ம இந்த பிங்க் கலர் பேப்பரை ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து அந்த ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க ப்ரஷ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ரஷ் வந்து ஐ ஷேடோ பேலட்டோட நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மேக்கப் செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஐ ஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சேன். சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஜாலியாக நீங்கள் வந்து உங்கள் கூட யாருனா சிப்ளிங்ஸ் இல்லை கசின்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா இதை வச்சு ஜாலியாக விளாட்லாம். அண்ட் க்ரீம் செஞ்ச மாதிரி நான் பிபி க்ரீம் டூ இன்னொரு ஒரு க்ரீமும் செஞ்சுக்கிட்டேன். அதே மெத்தட் வச்சு தான் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2 க்ரீம் செஞ்சுருக்கோம், காம்பேக்ட் பவுடர் அண்ட் ப்ரஷ் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஐ ஷேடோ பேலட் வித் ஒரு க்யூட்டான ப்ரஷ்ஷும் செஞ்சுருக்கோம். அப்புறம் என்னோடய ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக்கும் செஞ்சுருக்கோம். இப்போ பார்பி வந்து அவங்கள மேக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு பியூட்டி பார்லர் செட்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட சிஸ்டர் பிரதர் யாருன்னா கூப்பிட்டு கூட நீங்கள் இதை வச்சு அவங்களுக்கு மேக்கப் பண்ணலாம். பார்பிக்கும் நீங்கள் வச்சு ஜாலியாக விளையாடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்பிக்கு என்ன பண்ண போகிறேன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் இல்லைனா பிபி க்ரீம் 2 சைடுமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் இல்லை பிபி க்ரீம் வந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் இன்னும் பியூட்டி ஆகிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். நான் செஞ்ச ப்ரஷ் வச்சு நம்ம அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதை விளையாடுறது வந்து எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பேப்பரால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுனா செட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்பி வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அண்ட் ரெட் கலர் ஹேண்ட்பேக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ரெட் கலர் ஐ ஷேடோ கொடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்பி வந்து ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க மிரர் பார்த்துக்கிட்டாங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம என்னோட ஃபேவரெட், நான் ஒரு 3rd டைம் சொல்கிறேன் ஃபேவரெட்டுன்ட்டு, லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் சைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மொத்த டாய் மேக்கப் செட்லேருந்து உங்களுக்கு எந்த மெயினான மேக்கப் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய்.